பேர் நாஞ்சல் ரவி. நான் அனைத்து மீனவ சங்கத்தினுடைய தலைவராக உள்ளேன். இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்புடைய நோக்கமானது, கடந்த 3 வருட காலமாக இந்தியாவில் உள்ள, குறிப்பாக தமிழகத்தில் உள்ள கடைக்கோடியான கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஆண்டனிதாஸ் என்கின்ற டிரைவருடைய தலைமையில் சென்னை பகுதியை சார்ந்த 6 மீனவர்கள், திரு பாலமுருகன், திரு கருணாகரன், திரு ராஜன், திரு அருள்தாஸ், திரு முருகன், திரு அசோக் உள்ளிட்ட சென்னையை சார்ந்த 6 மீனவர்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த 1 மீனவர் என 7 மீனவர்கள் குஜராத் போர்பந்தல் மீன்பிடி துறைமுகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றார்கள். கடலுக்குள் சென்ற இவர்கள் அதே மாதம் 23/12/2023 அன்று பாகிஸ்தான் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக பாகிஸ்தானில் உள்ள மலர் கராச்சி என்கின்ற சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த 7 மீனவர்களை மீட்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களால் முடிந்த மனுக்களை அனுப்பி இருக்கிறோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் என 3 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த பாதிக்கப்பட்ட 7 மீனவ குடும்பத்திற்கும் அவர்கள் வந்தால் மட்டுமே நிம்மதி. இந்த 7 மீனவ குடும்பங்களும் இன்றை வரைக்கும் தங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியாமல், தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல், பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவுற்று இருந்தால் கூட பாகிஸ்தான் சிறையில் இருந்து இவர்களுடைய கணவர்கள் அங்கிருந்து எழுதக்கூடிய கடிதங்களை படித்து பார்க்கும் போது, நாங்கள் இன்னும் சிறிது நாட்களுக்குள் எங்களை நீங்கள் மீட்கவில்லை என்றால் எங்களுடைய மரண செய்தி, எங்களுடைய டெட் பாடி தான், எங்களுடைய இறந்த உடல்கள் மட்டும்தான் இந்தியா திரும்பும். அப்படி என்கின்ற துயரமான செய்தியை பாகிஸ்தான் மலர் கராச்சி சிறையில் இருந்து செய்தியாக அனுப்பியுள்ளார்கள். இவ்வளவு துயரத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்திய பிரதமருக்கு சொல்லும் விதமாகத்தான், இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சருக்கு சொல்லும் விதமாகத்தான் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய இறையாண்மையை பாதிக்காத வகையில், இந்தியா நல்லுறவை பேணுகின்ற நாடுகளுடைய ஒற்றுமையை பேணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய மீனவர்கள் அனைவருமே விடுதலை செய்யப்படுவார்கள். நல்லெண்ண அடிப்படையில் ஆண்டுதோறும் பரஸ்பரமாக இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அதே போன்று இலங்கை மீனவர்கள் இந்தியாவில் இருந்தால் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அதே போன்று பாகிஸ்தான் மீனவர்கள் இந்தியாவில் இருந்தால் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அதே போன்று இந்திய மீனவர்களும் பாகிஸ்தான் சிறையில் இருந்தால் விடுதலை செய்யப்படுகிறார்கள்.
அப்படி பரஸ்பர விடுதலை செய்யக்கூடிய நிலையில் இந்த 7 மீனவர்களையும் இதுவரைக்கும் விடுதலை செய்யப்படவில்லை. இந்த 7 மீனவர்களும் மிகுந்த துயரத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் இந்த 7 மீனவர்களுக்கும் இருக்கின்றது. வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இதய கோளாறு இருக்குது, போன்ற பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் அவர்கள் சிறைக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் கடிதத்தில் எழுதுகிறார்கள், இன்னும் சில மாதங்கள் சென்று விட்டால் நாங்கள் இந்தியாவுக்கு திரும்புவோமா, எங்களுடைய குணம் மட்டும்தான் இந்தியாவுக்கு திரும்புமா என்கின்ற கண்ணீரோடு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். ஆகவே இந்தியாவுடைய பிரதமர் அவர்கள் நேரடியாக, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக, தமிழகத்துடைய முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் நேரடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த பாதிக்கப்பட்ட 7 மீனவர்களை மீட்க வேண்டும். குஜராத்தில் இருந்து, போர்பந்தல் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து குஜராத் மாநிலத்தை சார்ந்த சஞ்சய்குமார் என்பவருக்கு சொந்தமான IND GJ 25mm 3458 என்ற எண் கொண்ட விசைப்படகில் தான் இந்த மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றார்கள். பிரதமர் அவர்களே, உங்களுடைய குஜராத்தில் தான் இந்த கோர சம்பவம் நடந்துள்ளது. பிரதமர் அவர்களே, நீங்கள் உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று எல்லாவரையும் விடுதலை செய்கிறீர்கள், போர்களை நிறுத்தக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள். ஏன் இந்திய மீனவர்களை விடுதலை செய்ய ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த 7 மீனவர்களை விடுதலை செய்தால் உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு வங்கி கூடாதா? நீங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் போட்டியிட்டு தமிழ்நாட்டில் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நேரத்தில் தமிழகத்தில் உள்ள இந்த மீனவர்களை ஏன் மீட்க கூடாது? பாகிஸ்தானை விடுதலை செய்து அவர்களை சும்மா அனுப்பும் போது இங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் போய் விமான நிலையத்தில் நாங்கள் தான் அழைத்து வந்தோம் அப்படின்னு சொல்லி போய் மாலையும் சால்வையும் போட்டு கூட்டு வர்றது வேடிக்கை காட்டாமல் போர்க்கால அடிப்படையில் துரிதமாக இந்த 7 மீனவர்களை மீட்க வேண்டும் என்று அனைத்து மீனவ சங்கத்தின் சார்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுக்கின்றோம். சார், 23/12/2023 இவங்க கைது செய்யப்பட்ட உடனே ஜெயில இருந்து நம்ம மீனவர்கள் அங்கே இருந்து ஒரு ஜெயிலருடைய உதவி மூலமாட்டு நமக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. அதுலதான் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க வந்த படக எல்லை தாண்டி வந்ததா எங்களை கைது செய்து மலர்கராச்சி சிறையில நாங்க இருக்கிறோம் சொன்ன உடனே உடனடியா மத்திய அரசுக்கு நம்ம மனு கொடுத்தாச்சு, கலெக்டருக்கு கொடுத்தாச்சு, ஏற்கனவே சொன்ன சிஎம்க்கு எல்லாருக்குமே நம்ம கொடுத்தாச்சு. அதன் அடிப்படையில இஸ்லாமாபாத்ல இருந்து நமக்கு வந்த செய்தி, அங்கிருந்து இத்தனை மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கான்னு எங்களுக்கு தெரியும், நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். எத்தனை வருஷம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறீங்க? ஒரு ராணுவ வீரனை இப்படி கொண்டு போய் அங்க வச்சிருந்தா விட்டுருவீங்களா? இந்தியாவுக்கு ஆண்டுக்கு 75,000 கோடி ரூபாய் அந்நிய செலவாணியை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மீனவ சமூகத்துல நடந்திருக்க பிரச்சனைய, இந்தியாவுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு மீனவ சமூகத்தை கடந்த 3 ஆண்டா ஜெயில வச்சிருக்கிறாங்களே, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு இது பங்கமா தெரியலையா? இந்திய மீனவர்ல அங்க சிறைபிடித்து வச்சிருக்கிறாங்களே, அது இந்தியாவுக்கு தலைக்குறிவா தெரியலையா? ஓட்டு நேரத்தில் மட்டும்தான் நாங்க மீனவுடைய ஓட்டை கவர்றதுக்காக மீனவுடைய நண்பன் சொல்றீங்களே, கொண்டு வாங்க, மீட்டு கொண்டு வாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இதோ இருக்குது, இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க?
அதே போல தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய இருட்டடிப்பை செய்து கடந்த 8 வருஷமா மீனவர்கள மீன்வள வாரியத்துல உறுப்பினரா சேர்க்காத காரணத்தினால இதுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 6 மீனவ குடும்பத்திற்கு வெளிநாட்டு சிறைகளில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அவருக்கு தினப்படி வழங்கணும். அந்த தினப்படிய இங்க இருக்கக்கூடிய 7 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்குது, 6 பேருக்கு கிடைக்கல. அப்படி ஒரு அரசு ஊழியருக்கு ஒரு மாத ஊதியம் வரலாம், அவரால் குடும்பம் நடத்த முடியாது. ஆனா இந்த 6 குடும்பமும் கணவர் ஜெயில இருக்கிறாரு, வெளிநாட்டு சிறையில இருக்கிறாரு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியும் கிடைக்கல, தினப்படியும் கிடைக்கல. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து ஒருத்தர் செத்து போயிட்டானா எல்லாருமே 20 லட்சம் கொடுக்கிறது, 30 லட்சம் கொடுக்கிறது, கட்டி பிடிக்கிறது, போட்டோ எடுக்கிறதெல்லாம் செய்றீங்க. உங்களுக்கு அந்நிய செலவாணியை ஈட்டி தர்றதுக்காகவும் இந்தியாவுடைய உணவு தேவையை உற்பத்தி செய்யறதுக்காகவும் பூர்த்தி செய்யறதுக்காகவும் மீன்பிடிக்க சென்ற 7 மீனவர்ல ஒரு மீனவருக்கு மட்டும்தான் நலவாரியத்து மூலமாட்டு தினப்படி கிடைக்குது. மீதி 6 மீனவர்களும் மனு செய்து மீனவளத்துறைக்கும் கலெக்டர் ஆபீஸுக்கும் நடையா நடந்து சீப்போடு ஆயிப்போச்சு. யாருமே அதுக்கு மேல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல, எங்களை கைவிட்டுட்டான்னு சொல்லி கண்ணீரோட இங்க வந்திருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதே மாதிரி பல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிதான் தலைநகர் சென்னையில இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போறதுக்காக இந்த பெருமுயற்சி எடுத்திருக்கிறோம். இங்க உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாட்டு எங்களுடைய செய்தியை உலகத்துக்கு எடுத்து சென்றதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்த 14 பேரு சார்? தமிழகத்தை சேர்ந்தவங்க 7 பேரு, மீதி அவங்க அங்க உள்ள கல்கட்டாவில் உள்ள மீனவர்ல 7 பேரு. அது அந்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்குது, அந்த மாநில அரசு அவங்களுக்கு நிவாரணம் வழங்கிட்டு இருக்குது. அந்த படகுடைய உரிமையாளர் அங்க உள்ள ஒரு குஜராத்துக்காரங்கிறதுனால அவர் அவங்களுக்கான ஃபீடிங் எல்லாம் கொடுக்கிறாரு, இவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. இவங்க போனதுல ஒரு மீனவர் ஜெயிலே இறந்து போயிட்டார். இன்னும் அடுத்தடுத்து இவங்கள யாராவது இறந்துட போறாங்கிற பயம் இருக்குது. வேற சார்? ஆமா சார், 2024 2025 நடந்த லிஸ்ட்